பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், எந்த ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தரை இந்த வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களுக்காய் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். இந்த சபை எப்படி இருந்தது? யாதொரு வரத்திலும் குறைவில்லாத ஒரு சபை. யாதொரு வரத்திலும் குறைவில்லாத ஒரு சபை இந்த சபை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, யாதொரு வரத்திலும் குறைவில்லாத ஒரு சபையாக ஆண்டவர் கொரிந்து சபையை வைத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை. நீங்களும் கூட யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருங்கள். யாதொரு வரத்திலும் குறைவற்றவர்களாய் நெல்லுங்கள். யாதொரு வரத்திலும் எவ்வித குறைவுமின்றி நீங்கள் இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, வரங்களால் நிரப்பும், வல்லமைகளால் நிரப்பும். எல்லா வரங்களையும், எல்லா வல்லமைகளையும், எல்லா தாளந்துகளையும் நீர் எனக்கு தந்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஊக்கமாய் ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு தருவார் அதை. யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். யாதொரு வரத்திலும் குறைவற்றவர்களாய் இயேசு வெளிப்படுவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்காக காத்திருங்கள். எப்படி காத்திருக்க வேண்டும்? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், நிறைவானவர்களாய், சம்பூர்ணமானவர்களாய், பரிபூர்ணமுடையவர்களாய், முழுமை அடைந்தவர்களாய், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், அபிஷேகத்தை பெற்றவர்களாய், ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவர்களாய், யாதொரு வரத்திலும் குறைவற்றவர்களாய் இருங்கள் என்று உங்களை ஊக்குவிக்கிறேன். கர்த்ததாமே உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லா வரங்களாலும் உங்களை நிரப்புவாராக. எல்லா வல்லமைகளாலும் உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிற தேவ ஜனமாக, விசுவாசிகளாக, தேவ பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, ஒரு குறைவும் இன்றி நிறைவோடு இருப்பதற்கு தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரியும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உடைய கரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி அருளும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமேன்.